இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த அஜித் குமார் பாராட்டிய பிரபலங்கள். தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் குமார் இந்த வருடம் அஜித் நடிப்பில் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி என 2 படங்கள் வெளியானது. இதில் விடாமுயற்சி ஓரளவிற்கு வெற்றி கண்டது என்றாலும் குட் பேட் அக்லி மிகப்பெரிய ரீச் பெற்றது. OTT-யிலும் வெளியாக இருந்த இப்படம் இளையராஜா போட்ட வழக்கால் இப்பொழுது எடுக்கப்பட்டுள்ளது. OTT-யில் படம் இல்லாதது ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் உள்ளது. குட் பேட் அக்லி மூலம் பெரிய வெற்றி கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலேயே தனது 64வது படத்தில் நடிக்க உள்ளார் அஜித். இப்படத்தை தொடர்ந்து அஜித் அடுத்த படத்திற்காக மலையாள இயக்குனரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அஜித் குமார் நடிப்பு மட்டுமன்றி ரேசிங்கிலும் ஆர்வம் கொண்டவர். சொந்தமாக ரேசிங் பந்தய நிறுவனத்தையும் அவர் உருவாக்கியுள்ளார். இந்த கார் பந்தய நிறுவனம் துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றுள்ளது. இது உலக அளவில் இந்தியா மட்டுமன்றி தமிழ்நாட்டையும் பெருமைப்படுத்தியது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் அஜித் குமாருக்கு அவரது ரேசிங் அணிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதேபோல அஜித் குமாரின் இந்த வெற்றிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்தார். பல அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அஜித்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் வரும் ஆசிய லீ மான்ஸ் தொடரில் அஜித் குமார் ரேசிங் அணி கலந்து கொள்ள உள்ளது. இதனிடையே அஜித் குமார் தனது கார் மற்றும் ரேசிங் உடையில் இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் வகையில் அதன் லோகோவை பொறித்துள்ளார். பல்வேறு துறைகளில் தனது திறமையாலும் கடின உழைப்பாலும் முத்திரை பதித்து உலக மேடைகளில் நமது நாட்டின் மூவண்ண கொடியை தூக்கி பிடித்து நம்மையெல்லாம் தொடர்ந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருந்த அஜித் தற்பொழுது இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி என்ற லோகோவை தனது ரேஸ் கார் மற்றும் ரேஸ் உடைகளில் பொறித்து சர்வதேச அளவில் இந்திய திரையுலகின் புகழை கொண்டு சென்றுள்ளார். ஏற்கனவே பத்மபூஷன் விருது வாங்கி பெருமை சேர்த்தார். தற்பொழுது அஜித்தின் இந்த சாதனைகளை அறிந்த பிரதமர் மோடியும் தனது வாழ்த்துக்களை அஜித்திற்கு கூறியுள்ளார். பல இளைஞர்களுக்கு அஜித் இன்ஸ்பிரேஷனாக இருப்பதாக பாராட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வயதில் அசராமல் ரிஸ்க் எடுக்கும் மனிதரா என வியந்து வாழ்த்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்தடுத்து போட்டியில் கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்து மேலும் பெருமை சேர்ப்பார் என எதிர்பார்க்கலாம்.